சற்றுமுன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, உரிமை தொகை ரூ. 1000 இனி கிடைக்காதுன்னு தமிழக அரசானது அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காங்க. சரி, யாருக்கெல்லாம் இந்த ரூ. 1000 கிடைக்காது? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிற தகவல பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும். தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறும் பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ரூ. 1000 மாதம் பெறும் பெண்கள் வேலைவாய்ப்பற்றோருக்கான மாத உதவித்தொகை திட்டத்தில் பயனாளியாக விண்ணப்பிக்க முடியாது என அறிவித்துள்ளது. எனவே இந்த இரு திட்டங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டும் படித்த பெண்கள் மாதந்தோறும் உதவித்தொகை பெற முடியும். இந்த இரு திட்டங்கள் குறித்து விதிமுறைகள் என்ன, இந்த திட்டங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இந்த உரிமைத் தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா, இந்த திட்டம் குறித்து அனைத்து தகவலும் அறியாத தமிழ்நாட்டு பெண்களே இருக்க முடியாது என சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய திட்டம் இது. 1.30 கோடி பெண்களுக்கு பயனாளியாக இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த திட்டம் குறித்த அடிப்படை தகவல்களை இங்கே நம்ம பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்க ரேஷன் கார்டு கட்டாயமாக இருக்க வேண்டும். ரேஷன் கார்டு இல்லை என்றால் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கவே முடியாது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். படித்த படிக்காத என எல்லோரும் விண்ணப்பிக்க முடியும். குடும்ப ஆண்டு வருமானம் 2,00,000க்கும் கீழ் இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது. சொந்த பயன்பாட்டுக்கு கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வருமான வரி செலுத்துபவர்களாகவும் இருக்கக்கூடாது. நிலமற்றவர்கள் மற்றும் 5 ஏக்கர் நன்செய் நிலம், 10 ஏக்கர் புன்செய் நிலம் வைத்திருப்பவர்கள் கூட விண்ணப்பிக்கலாம். இந்த பெண்களுக்கெல்லாம் மாதம் ரூ. 1000 தமிழ்நாடு அரசு கொடுக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் மாதம் ரூ. 1000 பெறும் படித்த பெண்கள் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற முடியாது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வேண்டுமென்றால் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடாது. வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தை பொறுத்தவரை படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஆண், பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் படித்து முடித்து பதிவு செய்து எந்தவித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருக்கும் இளைஞர்களுக்காக மாதம் ஒன்றுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ரூ. 200, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூ. 300, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூ. 400 மற்றும் பட்டதாரிகளுக்கு ரூ. 600 வீதம் 3 ஆண்டு காலத்துக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை மற்றும் மாதம் ஒன்றுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ரூ. 800, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ரூ. 750 மற்றும் பட்டதாரிகளுக்கு ரூ. 1000 வீதம் 10 ஆண்டு காலத்திற்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற இப்போ நான் சொன்ன கல்வி தகுதிகளை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 31/12/2025 உடன் 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும், அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் தகுதியானவர்கள் ஆவார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 45 வயதுக்கு மிகாமலும், இதர வகுப்பினர் 40 வயதுக்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும். மனுதாரர் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்சவரம் எதுவுமே கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த உரிமைத் தொகை கிடைக்காது அப்படின்னா, ஒன்று அவங்க மகளிர் உரிமைத் தொகையில் பயனாளியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வேலைவாய்ப்பற்றோர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயனாளியாக இருக்கணும். ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பதிய முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கீமில் மட்டும்தான் அப்ளை பண்ணி அவங்க உதவித்தொகை பெற முடியும். இதுதான் தமிழ்நாடு அரசு தெளிவாக இப்போ சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.